ஹாய் எவ்ரிவன். நான் டாக்டர் அப்துல் ஹக்கீம் பாஷா, நியூ இயரா லைஃப் கேர் கம்பெனியோடைய எம்டி கம் சிஇஓ. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டிமேக்ஸ் இது வந்து நம்மளுடைய ஓன் ஆர்என்டி ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு. இதில் ஹேர்பெக்ஸோ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட், நியூ இயராங்கிறது நம்மளுடைய மார்க்கெட்டிங் யூனிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிமேக்ஸ் வந்துட்டு சித்தால உப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு கரைசலை கொண்ட ஒரு படிவம் தான் இது. ஸோ இது முப்பரிமாண உப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு ப்ராப்பராக சில விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அளப்பரிய நன்மைகள் வந்து கிடைக்குது. இதில் முதல் விஷயமா நமக்கு வந்து இன்றைக்கி மனித உடம்புல நிறைய விதமான வலிகள் இருக்குது. பெயின், இந்த பெயினுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம 7 inch டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம வந்து அடிக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான ரூமில் கதவு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அடிக்கணும். அப்போ 7 inch டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் 100% ரிசல்ட் கிடைக்கும். எப்படி மெஷர் பண்ணுறதுனா இப்படி கையை மணிக்கு நீட்டிங்கன்னா இது வந்து 1/2 அடி 6 inch. ஸோ இப்போ இங்கே அடிக்க போகிறோம் அப்படின்னா 1/2 அடி 6 inch 1 inch தண்ணி வச்சு அடிங்க. அந்த மாதிரி 7 inch டிஸ்டன்ஸில் வச்சு ஆப்போசிட் கொடுங்க. ஹெட்ஏக், மைக்ரைன், இந்த மாதிரி பல்வலி, இந்த மாதிரி வந்துட்டு அடி வயிற்று வலி பெண்களுக்கு முன்னாடி பின்னாடி அடிங்க. இது மாதிரி எல்லா பெயினுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட் அடிக்கும் போது 7 seconds to 10 seconds அந்த பெயின்லாம் என்ன செய்யணும் கிளியர் ஆகும். ஸோ சில மேஜர் பெயின்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்கும்போது அதுலேயும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பெயின் எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டாக என்ன செய்யணும் கிளியர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோடு ஆக்சிடென்ட். முக்கியமான இடத்துல நிறைய ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுல ப்ளீடிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கு, லாஸ் ஆகிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே கொண்டு போய் அடிச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக என்ன செய்யணும் ப்ளீடிங்கை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சியாக இது வந்து என்ன செய்யுதுனாக்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இது அதனால ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் உங்களுடைய பேக்கெட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகும். நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கட்டாயி, ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் போது கட்டாயி அது மாதிரிலாம் ப்ளீடிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சேவிங்ஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வந்து மிகப்பெரிய ஒருத்தருடைய பேக்கெட்லேயும் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு பொருள் டிமாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிமாக்ஸ் வந்துட்டு உணவுல வந்து 100% கெமிக்கல் வந்து டிடாக்ஷன் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு டிடாக்ஷன் பண்ணுது, கெமிக்கல் அடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க ஒன்று டேரெக்டாக ஃபுட்டுக்கு மேலேயே அடிக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஃபுட்டில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இருந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ண வாட்டரில் வந்து என்ன செஞ்சிடலாம், ஃபுட்டை வந்து வாஷ் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலிமா அதில் உள்ள கெமிக்கல் டாக்ஸின்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எந்த அளவுக்கு கெமிக்கலை ரிமூவ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டரை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற டர்மரிக்கு பவுடர். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் கலரில் இருக்குது, மாம்பழ கலரில். இது வந்து மஞ்சளோட ஒரிஜினல் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக மஞ்சளோட ஒரிஜினல் கலர் வந்து ஒரு அரை கலரில் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுடைய ஸ்ப்ரே வந்துட்டு அடிக்கிறோம், அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மஞ்சளோட ஒரிஜினல் கலர். இன்னைக்கு நீங்கள் மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி உடச்சி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்மெல் பண்ணிங்கன்னாக்க அந்த மஞ்சளோட ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கும், ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு என்ன செய்யணும், கெமிக்கல் வந்து டாக்ஸின் பண்ணி ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு இதை வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் வந்துட்டு நமக்கு ஃபுட்டில் வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டிவாக்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சியில் ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுலையோ அல்லது வந்து ஹெல்த்தில் பெயினில் குறைக்கிறதுலையோ ஃபுட்டில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலையோ எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியாக ஒரு நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய டிமாக்ஸ் ப்ராடக்ட்டு. தேங்க்யூ டிமாக்ஸ். தேங்க்யூ.